எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. மிராக்கல் சேனல் சார் இன்றைக்கி நம்மளோட பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பிக் பாஸ் சீசன் 4ஓட டைட்டில் வின்னர் யாராக இருப்பா? எனக்கு தெரிஞ்சு இங்கே 16 கண்டஸ்டன்ட் விளாண்டாங்க. இப்போ எல்லாருமே ஆடுறாங்க. அதில் சில பேர் வெளியே போயிருக்காங்க. இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த வரைக்கும் ஓவரால் பொதுவான அந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறதில்ல. இதை ஏன் நான் தனித்துவமாக பேசுகிறேன் அப்படின்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 4ல் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது. அதுக்காக தான் நான் அதை உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த சீசனில் விளையாடக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு நண்பரோட ஈர்ப்புனால தான் நான் இப்போ இந்த பதிவை உங்களோட ஏற்றுறேன். சரி, பதிவுக்குள்ளே போகலாம். இந்த பிக் பாஸ் சீசன் 4ல் எத்தனையோ விதமான குணாதிசயங்கள் படுத்த மனிதர்கள் உள்ளே இருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த குரூப்பிசம், அப்புறம் அன்புன்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி விளாண்டது, அப்புறம் பார்த்திங்கன்னா காதல் வலையில் விழுந்தது, இது மாதிரி பலவிதமான கோணங்கள் தாண்டியும் உணர்ச்சியை அதிகப்படியான வெளிப்படுத்தின அனிதாவாக இருக்கட்டும், இல்லை முழுக்க முழுக்க அத்தனை பேரையும் தன் வசமாக ஆக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு வந்த அர்ச்சனாவாக இருக்கட்டும், இது இல்லை பாலா பார்த்திங்கன்னா எல்லா சூழ்நிலையிலையும் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எடுத்தெறிஞ்சு எல்லாத்தையும் பயன்படுத்துறது, வார்த்தைகளை. அவரோட குணாதிசயங்களே முழுக்க முழுக்க சுயநலம் கலந்ததுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அவரோட வாழ்க்கை முறை. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, எல்லா சூழ்நிலையிலையும் என் நிலையிலையும் தன்னிலை மாறாமல், ஒரு ஒழுக்கம் தவறாமல், நேர்மை தவறாமல், எந்த ஒரு விஷயத்துலேயும் பெண்களிடம் மிக மரியாதையும் கண்ணியத்தோடையும் நடந்துக்கிட்டு எல்லா விதமான கேமையும் முழுமையாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் அதிகப்படியான தன்னோட இன்வால்மெண்ட்டு டெடிகேஷனையும் கொடுத்து எந்த சூழ்நிலையிலையும் எந்த குரூப் பக்கமும் சாயாமல் முழுக்க முழுக்க தன்னையே முன்னிலை நிறுத்தி தனித்துவமாக ஆடி அடுத்தவர்களையும் தனித்துவமாக ஆடுங்கன்னு சொல்லி தனக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான வாதத்தையும் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் ஒழுக்கமாகவும் அதை எடுத்து முன் வச்சு எந்த சூழ்நிலையிலையுமே தன்னோட கோபத்தை கூட ஆரோக்கியமான முறையில் காமிச்சு வார்த்தை பிரயோகத்தில் மிக கவனத்தோடு ஆடுற ஆரி இருக்கார் இல்லைங்களா. என்னோட கணிப்பு நிச்சயமாக இந்த பிக் பாஸ் சீசனோட 4ஓட டைட்டில் வின்னர் நிச்சயமாக அவருக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோடய பர்சனல். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கீழே தெரிவிங்க. ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு இடத்துல கூட இந்த இவ்வளோ நாள் நியர்லி 80 days இந்த இவ்வளோ நாளில் பார்த்திங்கன்னா எல்லா சூழ்நிலையிலையும் அமைதி காத்து நிதானமாக பொறுமையாக, சார் ஒரு 9 பேர் நின்று 8 பேர் நாமினேட் பண்ணுறாங்க சார் ஒரே ஆளை. அப்போ மொத்த ஊரே அவருக்கு எதிரியாக இருக்குது. மொத்தமாக கூட இருக்க அத்தனை பேரும் அவனை பின்னாடி குத்துறான். இவ்வளோத்தையும் தாண்டி எல்லா சூழ்நிலையிலையும் கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம, ஒருத்தர் சார்ந்து பேசாமல், உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல், உணர்வுகளில் மட்டுமே சங்கமிச்சு நிறை தவறாமல் இருக்கிற ஒரு கண்ணியம், அதாவது ஜென்டில்மேன் சொல்லுவோம் ஆங்கிலத்தில், ரெஸ்பெக்ட் பர்சன்ட். அதாவது அவரோட பர்சனாலிட்டி, அவரோட ஆட்டிடியூடு, அவரோட பிஹேவியரு, அவரோட ட்ரெஸ் கோடு, அவர் அடுத்த கண்டஸ்டண்ட்டோட பழகிற முறை, அவ்வளோத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு தி பெஸ்ட்டாக எனக்கு தெரிகிறாரு. உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து வேறுபாடுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக அவர் தான் ஜெயிக்கணுன்றதை நான் விரும்புகிறேன். நீங்களும் இதை விரும்பி அவருக்கு ஓட்டு போடணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களோட சந்திக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் கூகுள் பாலாஜி.